தமிழகத்தின் 2020 தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவுக்கு இப்ப வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் திரு விஜய் அவர்கள் தாவேகா கட்சி தான் முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. இப்போ இவர் ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த ஆட்சி அவருக்கு ஒரு மலர் கீழமா இருக்குமா இல்ல ஒரு முள் படுக்கையா இருக்குமா அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. 2026 தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிறதும் இது என்ன மாதிரி மனநிலையை காட்டுது மக்கள் கிட்ட அப்படின்னும் பொழுது பீப்புள் மைட் நீட் அ சேஞ்ச் அப்படின்றத காட்டுது. அதிமுக திமுக இதே மாத்தி மாத்தி பண்றாங்கப்பா, ஒருத்தர் புதுசா ஒருத்தர் போடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு சேஞ்சை மக்கள் பாக்குறாங்க. இந்த சேஞ்சா இருக்கதான் சீமான் எதிர்பார்த்தாரு. பட் சீமான் கிட்ட அந்த நம்பிக்கை இல்லை, திரு விஜயோட அந்த நம்பிக்கை இருந்திருக்கு அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடியுது, ரிசல்ட்டை வச்சு பார்க்க முடியுது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போ இவர் ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்னால் இது அவருக்கு ஒரு மலர்கீடமா இருக்குமா இல்ல ஒரு முள் படுக்கையா இருக்குமா அப்படிங்கிறத இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நாம் அலசி ஆராய்ச்சி பார்த்த வரையில் திரு விஜய் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு முள் படுக்கையா தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. ஏன் அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன். தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கன்சால்டேட் பண்ணி அதுல முக்கியமான வாக்குறுதி மட்டும் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த முக்கியமான வாக்குறுதிகள்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படி செஞ்சா, ஏன்னா இப்போ டே 1ல இருந்தே மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னாலும் இவருடைய வாக்குறுதிகளை வச்சுதான் மக்கள் கேட்பாங்க. இவரு கேட்கலனாலும் எதிர்கட்சி இதை வச்சுதான் அடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த வாக்குறுதிகள்லாம் எதை காட்டுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் இதில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. பெண்கள் நலம், அடிப்படை வசதிகள் மற்றும் மானியங்கள், இளைஞர் வேலை வாய்ப்பு, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள், சுகாதாரம், ஆட்சி மற்றும் தொழில்நுட்பம், பொருளாதார இலக்கு. இதை நம்ம இந்த கேட்டகரியில பிரிச்சிருக்கிறோம் மக்களை. இது எல்லாத்தையும் ஒரே வழியில பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். பெண்கள் நலன் மற்றும் அடிப்படை வசதிகள் அண்ட் மானியங்கள். இதுல பெண்கள் நலனை பார்த்தீங்கன்னா முதல் வாக்குறுதி இல்லத்தரசிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி உதவி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இப்ப என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா இல்லத்தரசிகள் அப்படிங்கிறதுக்கான டேட்டா தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ நம்ம ஆவரேஜா ஒரு ரேஷன் கார்டுக்கு இத்தனை பேர் அப்படின்னு ஒரு ஆவரேஜா எடுத்துக்கலாம். ஒரு 3.5 crore இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3.5 கோடி இல்லத்தரசிகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவருக்கும் மாதம் 2500 ரூபாய் அவர் கொடுக்க முற்படுறாரு அப்படின்னா இது 8750 கோடி ஒரு மாசத்துக்கு ஆகிற செலவா இருக்கும். ஒரு மாசத்துக்கு மட்டும் இது சாத்தியமா அப்படின்ற லாஸ்ட் அவங்க சொல்றேன். ரெண்டாவது, பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வட்டி இல்லா கடன். இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பெண்கள் சுய உதவி குழுக்கள் 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடன்ல ஒரு ரொம்ப மினிமலான இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. அவங்க பாக்குறாங்க, பேங்க் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டா கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 5 மாசம் 6 மாசம் கட்டுறாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த வட்டியை வேவர் பண்ணிட்டு அசல் மட்டும் கட்டுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ முழுக்க வட்டி இல்லாத கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அடுத்த நான் சொல்றேன். அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு நீங்க கொடுத்த கடனை வேவர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு பேசுவாங்க. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு லாஸை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்டா பார்க்கலாம். மூணாவது, அரசு பஸ்களில் பெண்களுக்கு இலவச பயணம். ஆக்சுவலா இது ஒரு போட்டி மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை பார்க்க முடிகின்றது. திமுக ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இது மாதிரி ஒரு சில பஸ்ல மட்டும் இலவச பயணம் கொடுத்தாங்க. உடனடியா தாவேகா எல்லா பஸ் இலவச பயணம் அறிவிச்சாங்க இல்லைங்களா. இப்போ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப அழகா பார்க்கலாமா. அதாவது அரசு பஸ் அப்படின்னா 2 விதமான பஸ் இருக்கு. டிஎன்எஸ்டிசி இருக்கு, எம்டிசி இருக்கு. டிஎன்எஸ்டிசினா கணக்கில் எடுத்துக்கவே இல்லை, எம்டிசியை மட்டும் எடுத்துக்கிற மக்களே. இப்போ எம்டிசி பஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை எம்டிசி பஸ்ல எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு பயணம் பண்றாங்க அப்படின்னு ஆவரேஜா கணக்கு எடுத்து பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா 10 to 12 lakhs பெண்கள் பயணம் பண்றாங்க ஒரு நாளைக்கு. இப்போ இதோட ரேட்ஸை பாருங்க. ஒரு சாதாரண பஸ்ஸா இருந்தா 5 ரூபாய் 20 ரூபாய்க்கு ரேட் இருக்கு. அதே எக்ஸ்பிரஸ்னா 8ல இருந்து 30 ரூபாய்க்கு ரேட் இருக்கு. அதே டீலக்ஸ் ஏசி பஸ்னா 20 ரூபாய் 100 ரூபாய் வரைக்கும் ரேட் இருக்கு. நம்ம ரொம்ப ஆவரேஜா எடுத்துக்கலாம்.
நம்ம ஏசி பஸ்ஸே ஃபுல்லாகவும் போக வேண்டாம், ரொம்ப ஆவரேஜாக எடுத்துக்கலாம். போயிட்டு வரதுக்கு ஒரு பெண்கள், அதாவது 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா போயிட்டு வர்றதுக்கு வெறும் 50 ரூபாய் ஆவரேஜா அவங்க வேவர் பண்ணா கூட, இலவசமா கொடுத்தா கூட, இதுல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் வேவர் ஆகுது. அப்ப அந்த அமௌண்ட்டை அரசு கொடுக்கணும் டிஎன்எஸ் எம்டிசிக்கு. இப்ப அடுத்த இன்னொன்னு வரலாம். தமிழ்நாட்டில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம். அதுல 2022 22 வரைக்கும் 48,000 கோடி ரூபாய் குமுலேட்டிவ் லாஸ் இருக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்க்கு. வருஷத்துக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா 2022 இப்போ இது வந்து லாஸ்ட் இயர் சொல்றேன். லாஸ்ட் இயர் மட்டும் 5,000 6,000 கோடி ரூபாய் வரைக்கும் லாஸ் இருக்கு. 2025 மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, இப்போ அடுத்தது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகுது? 18 19 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது. அப்போ ஒரு மாசம் 566 கோடி ரூபாய் குமுலேட்டிவ் டெபிசிட் கொடுக்குது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மட்டும். இது ஏன் ஆகுது? காரணங்கள் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட், குறைந்த கட்டணம். 2018 இப்ப வரைக்கும் ஒரு பெரிய அளவுல பஸ் ஃபேரை ஏத்தவே இல்லை. வேற நீங்க பெங்களூர்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா பஸ் ஃபேர் ரொம்ப காஸ்ட்லி ஆட்டோ ஃபேரை விடன்னு சொல்லுவாங்க. இங்க அந்த பஸ் ஃபேர் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, செலவு அதிகம். டீசல், மெயின்டெனன்ஸு, லோனு, இதெல்லாம் பார்க்கும்போது செலவு ரொம்ப அதிகம். அடுத்த மூணாவது, ஊழியர்கள் செலவு. டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸு, சேலரி, பென்ஷன், இது ஒரு பெரிய பேர்டன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. நாலாவது, பெண்களுக்கு ஃப்ரீ டிராவல். இது கிட்டத்தட்ட அரசு சப்சிடி கொடுத்தாலும் கார்பரேஷனுக்கு டைரக்ட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறத குறைக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் எல்லா பெண்களுக்கும் இலவச எம்டிசில மட்டும் பஸ் பயணம் கொடுத்தா அது ஒரு மாசத்துக்கு எங்க போகுது, வருஷத்துக்கு எங்க போகுது? நான் உன் கணக்கிலே விட்டுறேன். அடுத்தவர் கொடுத்த வாக்குறுதி, ஏழை குடும்ப மணப்பெண்களுக்கு 1 பவுன் தங்கம் மற்றும் 1 பட்டுப்புடவை. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ தங்கம் விலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 1,4 லட்சம் ரூபாய் வருது 1 பவுன் தங்கத்தோடைய விலை. இப்போ சேதாரம்லாம் போட்டு எடுத்தா ஒரு ஆவரேஜா பட்டுப்புடவை அப்படின்னாலும் ஒரு நார்மலா கொடுத்தா கூட 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை கொடுக்கணும். அப்போ ஆல்மோஸ்ட் 1,35,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு செலவு பண்ணக்கூடிய பணமா திரு விஜய் அவர்கள் சொல்றாரு இல்லைங்களா? இப்போ ஆல்ரெடி இந்த திட்டம் இயக்கத்துல இருந்துச்சு. இப்போ அது பெருசா நடைமுறை இல்லாம பாத்துக்கிறாங்க, ஏன்னா தங்கமலை உயர்ந்ததுனால. இப்போ ஒரு வருஷத்துக்கு 94,700 பெண்கள் இதுல பயனடைகிறதா ஒரு ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு பெண்கள்னா கிட்டத்தட்ட 1,278.45 கோடி அரசு செலவு பண்ணணும் இந்த 1 பவுன் தங்கத்துக்கும் 1 பட்டுப்புடவைக்கு மட்டும். அடுத்த அவருடைய வாக்குறுதி, அரசு நிலத்தில் இலவச வீட்டுப்பட்டா கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். இது லாஜிக்கா பாசிபிளான்னு கேட்டா இல்லை. ஏனால் ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஜனத்தொகை ரொம்ப அதிகம், இங்க இருக்க லேண்ட் ரொம்ப கம்மி. இப்ப சென்னை சிட்டி மாதிரி உள்ள இடங்கள்ல நீங்க அரசு இடத்தெல்லாம் இலவச பட்டா கொடுத்தீங்கன்னா லீகல் அண்ட் என்க்ரோச்மெண்ட் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது ஹானரபிள் ஹைகோர்ட் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, என்க்ரோச்மெண்ட்டை முதல்ல நீக்குங்க அப்படிங்கிறாங்க. அது முக்கியமா ஏரி புறம்போக்குல இருந்தா உடனே அவங்க நீக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஹைகோர்ட் ஆர்டரா இருக்கு. இது போன ரெஜிம்ல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் கொடுத்த இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்ப இருந்த திமுக அரசு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அதிகாரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத அதிகாரிகள் இதுக்கு மேலதான் திரு விஜய் அவர்கள் சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த விஷயம் பலருக்கு வழங்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏனால் இயர்லி ஒரு இன்கம் ரேட் ஒரு 3 லட்சம் இயர்லி இன்கம் வருதுப்பா, அவங்களுக்கு இதை பட்டா கொடுக்கறது ஓகேவா இருக்கும். ஆனால் சில இடத்துல பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்க வீடு கட்டியிருப்பாங்க, பெரிய மெத்த வீடா கட்டி வச்சிருக்காங்க, அவங்க வருஷ வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா அவங்க பட்டா கேட்பாங்க. அது எவ்வளவு பேர் ரெவன்யூ லாஸை கொடுக்கும் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது, இது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அடுத்தது, இப்ப நான் ஒரு செக்மெண்ட் முடிச்சிட்டேன் மக்களே, பெண்கள் நலன் மட்டும் முடிச்சிருக்கேன். அடுத்தது அடிப்படை வசதிகள் மற்றும் மானியங்கள். இதுல பார்க்கலாம்,
ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். இது வந்து தாவேக்காவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதி லாஜிக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 200 யூனிட் ஒரு குடும்பத்துக்கு 2 months ஒன்ஸ் வருது அப்படின்னா டான்ஜெட்கோ உடைய நிலவரத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 2023-24 படி ஆல்மோஸ்ட் டான்ஜெட்கோவுக்கு கடன் மட்டும் 1.5 லட்சம் கோடி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய அப்ராக்சிமேட் நஷ்டம் டெபிசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000 கோடி டெபிசிட் இருக்கு டான்ஜெட்கோக்கு ஒரு வருஷத்துக்கு. இப்போ அடுத்தது இதுக்கு என்ன காரணம்ன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இன்னொன்று டிரான்ஸ்மிஷன் லாஸ் 20% கிட்ட லாஸ் வரும். இது ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவது விவசாயத்துக்கு சப்சிடி, அடுத்து டொமஸ்டிக்ல சப்சிடி, அடுத்து தொழில்துறையில கிராஸ் சப்சிடி. இதெல்லாம் உங்களுக்கு இந்த லாஸுக்கான ஒரு காரணமா சொல்லப்படுது. சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. கால்குலேஷன் வருவாங்களா? 200 யூனிட் ஒரு குடும்பத்துக்கு கால்குலேஷன்ல ஆவரேஜா ஒரு 2.5 crores குடும்பம் வச்சுக்கலாமே ஆவரேஜா. அதுல 200 யூனிட் 2 மாசம் ஒன்ஸ் தான், பை மந்த்லி தான் வருது பில் நமக்கு. அப்போ 200 யூனிட்ஸ் இன்டூ 2.3 crore வீட்னே போட்டுக்கலாம். ஆவரேஜா போட்டா 4,600 கோடி யூனிட் ஒரு சைக்கிளுக்கு சப்சிடி தரணும், வேவர் பண்ணணும். இவருடைய வாக்குறுதிப்படி பார்த்தா மொத்தம் 6 சைக்கிள் ஒரு வருஷத்துக்கு, கரெக்டுங்களா? இப்போ 4,600 × 6 போட்டா 27,600 கோடி யூனிட் வேவர் பண்ணணும். ஒரு யூனிட்டுக்கு சப்சிடி சார்ஜ் ஒரு 5 ரூபா மட்டும் போட்டுக்கலாம், ரொம்ப கூட வேண்டாம். போட்டா 1.1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு இவங்க கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கணும் டொமஸ்டிக். நான் சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கிட்டத்தட்ட எவ்வளவு நஷ்டம் இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு இப்போதைக்கு ஆகிற நஷ்டம் 10,000 to 15,000 கோடி. இப்போ 1.1 லட்சம் கோடி சப்சிடி தரணும் அப்படின்னா நிதி நிலைமை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அடுத்த அவருடைய வாக்குறுதி, ஆண்டுக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இப்போ அது கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்த இதுக்கு வரும். எல்பிஜியை பொறுத்தளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஹோல்டும் கிடையாது, இன்கமும் கிடையாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் பிளஸ் ஆயில் கம்பெனிஸ் இன்கம் மட்டும்தான். இப்போ இவர் சொல்றபடி 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் ஃப்ரீயா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுது? தமிழ்நாட்டில் மொத்தம் திரும்ப அதே கணக்கு எடுத்துக்கலாம், 2.3 கோடி வீடுகள் வச்சுக்கலாமே. அதுல வெறும் 90% தான் எல்பிஜி பயன்படுத்துறாங்க அப்படின்னா 2 கோடி வீடு பயன்படுத்தாம வச்சுக்கலாமே. 2 கோடி வீடுகள், ஒரு வீட்டுக்கு 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு இன்டூ இப்போ ஒரு சிலிண்டரு 1,100 கிட்ட வரைக்கும் வருதுங்கிறாங்க. நம்ம 1000 ரூபாயே போட்டுக்கலாம். போட்டா 12,000 கோடி செலவாகுது. 12,000 கோடி அரசு கொடுக்கணும். யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஆயில் கம்பெனிஸும் கொடுத்து இந்த 6 சிலிண்டர் ஃப்ரீயை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்போ நான் அடுத்த உங்களுக்கு சொல்றேங்களா, 100% குடிநீர் வசதி. இது ஜல்ஜீவன் திட்டம் 2019 போடப்பட்டதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 17% தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் வழங்கப்பட்டிருந்துச்சு. 17% வீடு தான் குடிநீர் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஜல்ஜீவன் திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்போ ரிப்போர்ட் படி 89% வீடுகளுக்கு குடிநீருக்கான வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தியரட்டிக்கலி இது பண்ண முடியும், பைப் கனெக்ஷன் கொடுத்து பண்ணிடலாம். பிராக்டிக்கலி நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீருடைய வரத்து. நமக்கு ரெகுலரா தண்ணி வர்றதுக்கான இங்க ஒரு பெரினியல் ரிவர்ஸ் இங்க ரொம்ப கம்மி. வானம் பார்த்த பூமி, மழையை நம்பி இருப்போம். அப்போ நதிகள் இணைக்கப்படலை இந்தியாவில். ஸோ நதிகளில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும். அப்போ எப்படி இதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தியரிட்டிக்கலாக வேணா பைப் போட்டு விட்டுறலாம், 100% பண்ணிட்டோன்ட்டு. 100% தண்ணி 24/7 365 டேஸும் வருதா அப்படிங்கிறத இங்கே உறுதிப்படுத்த முடியாதுன்றதுதான் இங்கே விஷயம். இப்போ நான் உங்களுக்கு 2 செக்மெண்ட் மட்டும் சொல்லிட்டேன் மக்களே. இப்போ அடுத்த ஒரு மிக முக்கியமான செக்மெண்ட்குள்ள வரேன். என்னன்னா தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை அறிக்கை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய இன்கம் எவ்வளவுன்னு பார்த்தா 3 லட்சம் கோடி ஆவரேஜா. நம்ம செலவு எவ்வளவு பண்றோம்? 4.2 லட்சம் கோடி செலவு பண்றோம். கடனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி மட்டும் 9 லட்சம் கோடி போகுது. கடன் 9 லட்சம் கோடி இருக்குது நமக்கு. கடனுக்கு கொடுக்குற வட்டி மட்டும் 60,000 கோடி போகுது. வருமானம் 3 லட்சம்.
செலவு 4.2 லட்சம் கோடி, கடன் 9 லட்சம் கோடி நம்ம கடன் இருக்கு ஆல்ரெடி. அதுக்கு போற வட்டி மட்டும் 60,000 கோடி வருஷம் போயிட்டு இருக்கு. இதுல சம்பளம், பென்ஷன் இதுதான் மேஜரான ஒரு பார்ட்டை ஹோல்ட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 35%, ஆல்மோஸ்ட் 1.4 லட்சம் கோடி வருஷத்துக்கு அரசு ஊழியர்கள் சம்பளமும் பென்ஷனும் மட்டும் போகுது. அடுத்த இலவசங்களுக்கு ஒரு 50,000 கோடி போகுது. வளர்ச்சி திட்டங்களுக்கு வெறும் 60,000 கோடி தான் பண்ண முடியுது நம்மளால. இப்போ இவர் சொன்ன இந்த இலவசங்கள் அனைத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எத்தனை லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கணும், எத்தனை லட்சம் கோடி நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் உங்களுடைய அனுமானத்துக்கே விட்டுறேன் மக்களே. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாருங்களேன், இது பார்ட் 1 மட்டும்தான். இன்னும் பார்ட் 2 அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இளைஞர் மற்றும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே அவர் ரொம்ப நிறைய கொடுத்துருக்காரு, அள்ளி கொடுத்துருக்காரு. பட்டதாரி வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4,000, டிப்ளமோ படித்தவர் மாதம் 2,500. அடுத்தது 5 லட்சம் இளைஞர்களுக்கு 18,000 வேலை ஊக்கத்தொகை. இந்த மாதிரி நிறைய பேச வேண்டியது இருக்கு. இதெல்லாம் அவரால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிங்கிறதே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் பண்ணா தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு உயரும், எப்படி செலவு ஆக போகுது, வரவு என்ன வரவு இருக்கு. நமக்கான வரவு அப்படின்னாலே அது 3 செக்மெண்ட் தான். மாநில வரிகள், ஜிஎஸ்டி, எக்ஸைஸ், ஸ்டாம்ப் டியூட்டி இது நமக்கு வரும். மத்திய அரசுடைய பங்கு உதவி அது கொஞ்சம் வரும். அடுத்தது ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட், இபி இதை கொஞ்சம் நமக்கு வரும். லிக்கர்லாம் சேர்த்துலாம் வச்சுக்கோங்களேன், இதில் வரும். இதுதான் நம்மளுடைய வருமானத்துக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் மட்டுமே, அவ்வளோதான். இப்போ இதை வச்சு இவர் சொல்ற இந்த சலுகைகள், இலவசங்கள்லாம் கொடுத்தா இன்னும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு அதில் பாதத்தில் போக போகுது அப்படிங்கிறதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்க, இது அவருக்கு ஒரு மலர் கிரீடம் கிடையாது, இது ஒரு முள் படுக்கை. நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.